உலகம் உள்ள தொழில்நுட்ப அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களால பார்த்தீங்கன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது ஈஸியா பார்த்தீங்கன்னா நீங்களே கலர் ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நெறைய பேரு கலர் ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்டுடியோக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்கள குடுத்து எனக்கு கலர் ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்ணி குடுங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபோட்டோஷாப் நாலேட்ஜ் எல்லாம் கூட நமக்கு தேவையில்ல. சிம்பிளா நான் சொல்ற இந்த வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் அதோடைய லிங்க் மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா கலர் ஃபோட்டோவா அது கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணனும்னா கொஞ்ச நேரம் ஆகும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க கலரா கன்வெர்ட் பண்றதுக்கு. பட் அப்படி இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரை பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழ இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா algorithmia.com. ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஃபோட்டோஸாக கலர் ஃபோட்டோஸாக சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஃபார் என்டர்பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மாதிரி சப்ஜெக்ட் லேர்ன் பண்ண விரும்புறீங்களோ அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அங்கே பாருங்கள் டெக், ஃபார்மா, எனர்ஜி இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்ன் பண்ணணும்னா லேர்ன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் டைமில் சேஞ்ச் பண்ணுற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இமேஜ் டேகர் கொடுத்துருக்காங்க. அது நான் யூஸ் பண்ணதில்லை. கலர் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சீன் ரெகாக்னிஷன், ஃபேஷன் ரெகாக்னிஷன், டீப் ஸ்டைல், வெப் பேஜ் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் ஃபோட்டோஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கலரைஸ் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸாக கலர் ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அது யூஆர்எல்ல டேரெக்டாக இங்கே நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அங்கே கலரைஸ் ஃபிட் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது இமேஜஸ் நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ் அல்காரிதம் ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் ஃபோட்டோஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்க, இந்த பக்கம் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட், இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோஸ். ஸோ இது ஜஸ்ட் நான் அப்படி ட்ராக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலர்ஃபுல்லாக எனக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுற பாருங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த வித பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேபிஜி ஃபைல்ஸாக இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மேட் ஃபைல்ஸாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஃபைல்ஸ், 5 விதமான ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஃபைல்ஸ். அது மாதிரி ஃபைல்ஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோ நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல். இது நான் ட்ராக் பண்ணுறேன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு கலராக சேஞ்ச் ஆகிடுது, கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பெஷல் அல்காரிதம் யூஸ் பண்ணி இது மாதிரி கன்வெர்ட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது மாதிரி ஃபோட்டோஷாப் இதெல்லாம் போய்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது பெரிய அட்வான்டேஜ் ஆன முடியும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கலாம், எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிங்க்கை எடுத்து இங்கே காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதே நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களான் இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ல நீங்கள் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே கொடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பேன் பாருங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த இமேஜ் மட்டும் எடுத்து நான் இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் நான் கிளிக் பண்ணி இந்த இமேஜை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. அந்த லிங்க் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் பண்ணுங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணி தான் இமேஜ் எடுக்கணும்னு இல்ல. உங்களாண்ட இருக்க இமேஜ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்கேன் பண்ணிட்டு இது மாரி நீங்க வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு ஃபைல்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா, அதுலயும் டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் வந்து நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கன்வெர்ட் ஆனது ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து லோட் ஆவறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து குடுத்துரும். ஸோ இப்போ நீங்க வந்து பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கலர் ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இது ட்ராக் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா, கலர் ஃபோட்டோல எனக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க எந்த வித ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கலர் ஃபோட்டோவா நீங்க வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும். வேற ஒரு இமேஜும் நான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பெர்சனோட இமேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிளிக் பண்ணி எடுத்து போய் காப்பி பண்ண போறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. கலர் இஸ் ஃபிட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கலர் ஃபோட்டோவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துருச்சு. இது மாரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கலர் ஃபோட்டோ ஈஸியா நீங்க வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட் வந்து நீங்க வந்து கம்பல்சரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ algorithmia.com இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அங்கருந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. உங்க நண்பர் கூட மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதுவும் சொல்லாம டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்மந்தமான புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நானும் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.